ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோவில் நாலடியாரை பற்றின கவர்மெண்ட் மெட்டீரியல், நியூ புக், ஓல்டு சிறப்பு தமிழ் புக், எங்கெங்கே நாலடியாரை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த நோட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாப்பிக்குள்ளே போவாமா? நாலடியார் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக் டீட்டெயில் மட்டும் பார்த்துருவோம், சரிங்களா? ஏன்னா இந்த நாலடியார் ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காக சிலபஸ் வைஸ் நம்ம நோட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாலடியார் படிக்கிறோம், சரிங்களா? முதல்ல அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் அறநூல்கள் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுப்போம். 18 கீழ்கணக்கு நூல்கள் தான் சங்கம் அறிவிய கால நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூல்களில் 18 நூல்கள் இருக்கும். அதில் 11 நூல்கள் மட்டும்தான் அறநூல்கள், சரிங்களா? மீதி 6 நூல் வந்துட்டு அகம், ஒரு நூல் வந்துட்டு புறம் சார்ந்த நூல்கள். 11 அறநூல்களில் நம்ம வந்துட்டு 8 அறநூல்கள் மட்டும்தான் சிலபஸில் கொடுத்துருக்கிறத தெளிவாக படிக்க போகிறோம். 11 அறநூல்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அறநூல்கள் பற்றி தொடர்பான செய்திகளில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் 11 அறநூல்கள் என்னென்ன அப்படின்னு சும்மா பார்த்துப்போம். ப்ளஸ் நம்ம 8 அறநூல்களும் நம்ம தெளிவாக படிச்சுப்போம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது, ஓகேங்களா? அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நாலடியார், சரிங்களா? 18 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன, சங்கம் அறிவிய காலம், அதுக்கப்புறம் எந்தெந்த நூல்கள் அறநூல்கள், இது எல்லாமே 12th ஓல்டு சிறப்பு தமிழ் புக்லேயும் கவர்மெண்ட் மெட்டீரியல் குரூப் 2ல் குரூப் 4ல் ரெண்டுலேயுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எது மருந்து நூல்கள், மருந்து பெயரால் வர நூல், அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நான் நாலடியார் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துறேன், சரிங்களா? அதுவும் இல்லாமல் நான் எங்கேயாவது ஒரு சின்ன லைன் இருந்தால் கூட நான் உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால் கரெக்டாக படிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓல்டு சிறப்பு தமிழ் புக்லேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் இனிமேல். நாலடியார் ஓல்டு சிறப்பு தமிழ், ஓகேங்களா? 4 அடி வெண்பாக்கெல்லாம் ஆனதான் இந்த நூல் அப்படிங்கிற விகுதி பெற்று நாலடியார் அப்படின்னு வந்து இருக்குது, ஓகேங்களா? நாலடி 400 வேளாண் வேதம் அப்படிங்கிறது இதோடைய சிறப்பு பெயர்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மதுரையில் பஞ்சத்தின் காரணமாக 8000 சமண முனிவர்கள்லாம் வந்துட்டு ஆளுக்கு ஒரு அங்கே தங்கியிருப்பாங்க. தங்கியிருந்த இடத்துல ஆளுக்கு ஒரு வெண்பா எழுதியிருப்பாங்க, சரிங்களா? வெண்பா எழுதிட்டு வெளியேறிட்டாங்க. வைகுண்ட பாண்டிய மன்னன் அப்படிங்கிறவர் வந்து அதை தண்ணியில் விட்டதாக சொல்லியிருக்காங்க. அதில் 400 ஏடுகளை மட்டும் இன்னொரு பாண்டியன் மன்னன் தொகுத்து வச்சுதான் நாலடியார் பெயரிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு செவி வழி வந்த செய்தி தான். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நச்சினார் கிணியாரோட சிந்தாமணி உரையில் பல சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது நாலடியார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சமண முனிவர்கள் தான் இது எழுதினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றுகளாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்பெருங்குன்றத்து என 1000 இருடி பண்பொருந்து பாடிய 400 அப்படிங்கிற பாடல் விதி கொடுத்துருக்காங்க. இந்த தனி பாடல் என்ன சொல்லியிருக்கேன்னா, நாலடியார் நூல் வந்து ஒரு தொகை நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறநூல்களில் இருக்க ஒரே ஒரு தொகை நூல் அப்படின்னா அது வந்து நாலடியார் நூல் தான், சரிங்களா? இதனை தொகுத்தவர் பதுமனார். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் தான், ஆல்ரெடி சொல்லி கேட்டிருக்காங்க. இது தொகை நூல் என்பது பெருமானானோட கருத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வஜ்ரந்தி தமிழ் சங்கத்து புலவர் பாடிய பாடல்களின் திரட்டு அப்படின்னும் சில பேர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நாலடியார்னா என்ன, நாலடியார் நூல் சமண முனிவர்களால் இயற்றியது, இது ஒரு தொகை நூல் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை தொகுத்தவர் பதுமனார். இதுவும் இல்லாமல் நாலடியார் பற்றி படிக்கும்போது நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, இதுவும் வந்துட்டு திருக்குறள் மாதிரியே பகுத்திருப்பாங்க. அதே போல் நாலடியாருங்கிறது வந்து திருக்குறளுக்கு அடுத்ததாக வைக்கப்பட்டிருக்க ஒரு நூல் தான் இது. 4ம் 2ம் அப்படிங்கிற லைன் படிச்சிருப்பீங்க. அதில் நாலடியார், 2ங்கிறது திருக்குறள், சரிங்களா? ஆனால் திருக்குறளுக்கு அடுத்த நூல் இதுதான். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா? கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 அதிகாரங்கள், 2 இயல்கள், 400 பாடல்களை கொண்டது, ஓகேங்களா? ஒரு அதிகாரம் திருக்குறள் போலவே 10 பாடல்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் 10 பாடல் வச்சிருக்கு. திருக்குறளை ஒட்டி அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என பகுத்து உரை கண்டவர் தருமர், ஓகேங்களா? அறம், பொருள், காமம் இதை பகுத்து கொண்டவர் யார், உரை கண்டவர் யாருன்னா தருமர். பதுமனாரும் இதற்கு உரை எழுதியுள்ளார். இது நம்ம நார்மலாக தொகுத்தது யார் அப்படின்னு பார்த்தா அது வந்து பதுமனார். பொருட்பால், அறத்துப்பால், காமத்துப்பால் அப்படி பகுத்து உரை எழுதினவர் யார் அப்படின்னா தருமர், சரிங்களா? இதுக்கு உரையும் எழுதியிருக்காரு பதுமனார். என்ன சொல்லியிருக்காருன்னா, பதுமனார் வந்துட்டு இதுக்கு உரைவளம் ஒன்றும் வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நச்சினார் கிணியார், பரிமேலழகர், அடியார்க்கு நல்லார் அவர்கள்லாம் வந்துட்டு இந்த நூலை இந்த பாடல் வரிகளை மேற்கொள்ள காட்டியிருக்காங்க. அதே போல் இந்த பாடலில் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு திருக்குறளும் சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோட பாடல் வரிகள் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. செல்வம் சகடக்கால் போல வரும், கல்வி கரையில் கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தெல்லதின் ஆராய்ந்து அமையுடை கற்பவே, நீர் ஒளிய பாலுன் குறுகி தெரிந்து. இதெல்லாம் லைனில் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நாவின் கிழத்தி உரைதலால் சேராலோ பூவின் கிழத்தி புலந்து என்பது கல்வி செல்வமும் ஓரிடத்தில், கல்வியும் செல்வமும் ஒரு இடத்தில் சேர்வதில்லை அப்படிங்கிற உலக வழக்க சொல்லியிருக்காங்க. இந்த லைன்லாம் கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் புதுசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் இதில் தான் கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க. கொஷின்ஸ் தான் நான் இப்போ குரூப் 2 மெயின்ஸ் தமிழில் கேட்டது ஞாபகம் இருக்குங்களா? ஒருவர் பறை இருவர் நட்பு அப்படிங்கிறத இந்த பழமொழிகளில் இப்போ நடந்த எக்ஸாமில் கூட கேட்டிருந்திருக்காங்க. மகன் அறிவு தந்தை அறிவு என்பன நாலடியாரில் வரும் பழமொழிகள். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பால் சோற்றில் நெய் பெய்து சாப்பிட்டது, பிறன்மனை அதாவது இன்னொருத்தங்களோட மனைவியை பார்த்தவங்களுக்கு கொலை தண்டனை வழங்குறது, இந்த வழக்கம்லாம் அப்பயே இருந்துச்சு அப்படின்னு நாலடியாரில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் 11th ஓல்டு சிறப்பு தமிழ் புக்லேயும் அங்கங்கே இருக்கும்ல குட்டி குட்டி லைன்ஸ் நாலடியார் பற்றி, அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். உள்ளத்தான் நல்லாது உறுதி தொழிராய், கள்ளத்தான் நட்டால் சுழிக்கேன்மை, தெள்ளி புனர் செதும்பு நிற்றலைக்கும் பூங்குன்ற நாட, மனத்துக்கண் மாசாய் விடும் அப்படிங்கிறது ஒரு நாலடியார் பாடல். வேறு லெசன்ஸ் தான், நம்ம பாடல் மட்டும் பார்த்துக்கலாம்.
அடுத்தது இதுவும் 12th ஓல்டு சிறப்பு தமிழில் இருக்க ஒரு லைன் தான். குழந்தாவங்கவ்வி குடிமை மூல பைந்தும் விளங்காமல் எய்திய கண்ணும் நலஞ்சான்ற மையறு தோல்சீர் உலகம் அறியாமை செயலார்பார் சோற்றின் நேர். இதோ சிறப்பு தமிழில் இந்த புக் 11th. பரியி உயிர் செருக்கு பாம்பிடும் இன்னா மரியி பின்ன பிரிவு என்பது நாலடியார். அடுத்தது இன்னொரு லைன் கீழே கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துருவோமா. தீமை எடுத்தறிக்கும் திண்ணறிவு இல்லாதவர் தாமும் அவரீர் கடை. தவறு செய்த பொழுது இடிந்துரைக்க நல்வழி காட்டுகின்ற நல்லவரோடு நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது யானை அணையவர் நண்பொறியி நாணையார் கேண்மை கெளியி கொளல் வேண்டும் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும் எரிந்த வேல் மெய்தா வால் குலைக்கும் நாய். அதாவது நம்ம ஒரு நல்ல ஒரு நட்பை வச்சுக்கணும், இல்லைனா அது நம்மளையே கொன்றும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்கூல் புக் ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு புக். நாலடியார் பற்றி கொடுத்துருக்காங்க. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதாதவர் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நாயின் கால்கள் வந்துட்டு நல்லா நெருங்கி இருக்கும், அந்த மாதிரி நம்ம கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனால் அவங்களால நமக்கு எந்த ஒரு பயனுமே இருந்திருக்காது ஒரு சிலரால். அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வாய்க்கால் தொலைவில் இருந்தாலுமே அந்த நீரை வந்து கொண்டுட்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குமா, அந்த மாதிரி நம்ம தொலைவில் மக்கள் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே வந்துட்டு அவங்க நமக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்மளை தேடி அவங்கள வச்சுக்கணும், அவங்கள தேடி நம்ம பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது இதில் சொற்பொருள்கள் கொடுத்துருப்பாங்க. இவருடைய நூல் குறிப்பில் கொடுத்துருப்பாங்க. 18 கிழக்கு நூல்கள் ஒன்று, இன்னொரு 400 பாடல்களை கொண்டுள்ளது. அறக்கருத்துக்களை கூறுவது. நாலடி 400 என்னும் சிறப்பு பெயரும் இதற்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமண முனிவர்கள் பலர் பாடியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 18 கீழ்கணக்கு நூல்களுக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சங்க நூல்கள் எனப்படவை 10 பாட்டம் 8 தொகையும் வந்து மேல் கணக்கு நூல்களை சொல்லியிருப்பாங்க, 8 தொகையும் 10 பாட்டம். அடுத்தது கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சங்க நூல்கள் பிறகு தோன்றிய நூல்கள் தான் வந்து 18 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 14 அப்படின்னா 18, அதுக்கப்புறம் இது கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு அறநூல்கள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி. அடுத்தது இதில் பொருள் எழுதுக கொடுத்துருக்காங்க, பிரித்து எழுதுக. இந்த கொஸ்டின்ஸையும் பார்த்துக்கோங்க, ஏன்னா ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடி இருக்கிறத பார்த்துக்கிட்டாலே அதில் இந்த கொஸ்டின் வந்தால் ஈஸியாக எழுதிடலாம் நம்ம. அடுத்தது 7th நியூ புக்கில் அழியா செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. வைப்புலி கோட்டா வைத்தீர் கேரிலை மிகச்சிறப்பின் அரசர் சென்றிடுவாரின் எச்சம் என்னொருவன் மக்கட் செய்வன விச்சை மற்றும் அல்ல பிற அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கல்வியோட இம்பார்ட்டன்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க இந்த லெசன், இந்த பாடலில். கல்வியை வந்துட்டு யாராலையும் எடுத்துக்க முடியாது, அது நம்ம யாருக்காவது கொடுத்தாலுமே அது குறைபடாது. அதே போல் அரசர் காலம் கூட அதை வந்து கவர முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தன்னோட குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் அப்படின்னா கல்வி தான் அப்படின்னு இங்கே சொல்லியிருப்பாங்க. இங்கே ஒரு நூல்வெளியில் நாலடியார் வந்து சமண முனிவர்களால் பாடப்பட்ட நூல் 18 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 400 வெண்பாக்களால் ஆனது, இது 4 அடி 400 என்ன அழைப்பாங்க. வேளாண் வேதம், இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் வகுப்புகளை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம படித்தோம்ல, தர்மர் தான் வந்து முப்பாலா பகுத்து உரை எழுதியிருப்பாரு அப்படிங்கிறதையும், எல்லாத்தையும் தொகுத்தவர் வந்து பதுமனார் அப்படிங்கிறதையும் நம்ம படிச்சிருக்கோம். இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம். 8th நியூ புக்கில் ஒரு பாடல் வரி கொடுத்துருப்பாங்க, இது நல்லாயிருக்கும். கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில மென்ன நினைக்கில் பிணிப்பல தெல்லுதி நாராயந்தமையுடைய கற்பவை நீரொழிய பாலுன் குறுகி தெரிந்து. இதை வந்து நம்ம 12th ஓல்டு புக்லையும் படித்தோம், இங்கேயும் அதே பாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் எங்கே இருக்குது, ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஹியூமன் மெட்டீரியலில் குரூப் 2 மெட்டீரியலையும் குரூப் 4 மெட்டீரியலையுமே கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாத கண்டென்ட்டும் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம அதை கண்டிப்பாக பார்த்துக்கலாம். சரிங்களா. திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் 4 அடி 400 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒரே ஒரு தொகை நூல் நாலடியார். இதனுடைய ஆசிரியர் வந்து சமண முனிவர்கள். இதோட பா வகை இங்கே கொடுத்துருக்காங்க, வெண்பாம். அதே மாதிரி முன்னாடி வெண்பாக்களால் ஆனதுன்னு படித்தோம். பாடல்கள் எண்ணிக்கை 400, 40 அதிகாரங்களை கொண்டது. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் இருக்கும். ஏற்றப்பட்ட காலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 250 ஒட்டிய காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிபி. அதே மாதிரி வேறு பெயர்கள் 4 அடி 400 வேளாண் வேதம்னு சொல்லியிருக்காங்க. இதில் முப்பெரும் பிரிவுகளாக பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்தோம், மொத்தமாக 40 மட்டும் தான் பார்த்தோம். இங்கே வந்து அறத்துப்பால் 13, பொருட்பால் 24, காமத்துப்பால் 3, இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த நூலுக்கு உரை எழுதினவர்கள் யார் யார், தருமரும் பதுமனாரும் உரை எழுதியிருக்காங்க. தருமர் வந்து அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அப்படின்னு 3 பிரித்து உரை எழுதியிருப்பார். பதுமனார் வந்து உரை எழுதியிருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இதை வந்து ஜியோபாப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். இதை வந்து நம்ம ஜியோபாப் படிக்கிற டீட்டெயில்ஸில் கூட நமக்கு கிடைக்கல, இங்கே தான் கிடச்சிருக்கு. அதே போல் நான்மணி கடிகை அப்படிங்கிற நூலையும் அவர் மொழிபெயர்த்திருப்பார். அந்த 4 கடிகை படிக்கும்போது நம்ம படிச்சிடலாம். அடுத்தது பாடல் வரி 6ம் மேலும் பல்லுக்குருதி 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதில் 4ம் 2ம் அப்படிங்கிற பழமொழியில் 4ங்கிறது நாலடியாரும் 2ங்கிறது திருக்குறளையும் குறிக்கும். இதில் வந்து பாட் லைன் கொடுத்துருக்காங்க, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாமா. இதில் கொடுக்காத தகவல்களும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நாலடியார் பாண்டிய நாட்டு 8000 சமண முனிவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு. இது 12th ஓல்டு புக்கில் பார்த்தோமா. அடுத்தது 18 கீழ்கணக்கு நூல்களில் ஒரே தொகை நூல் பெருமுத்தரையாரை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
நாலடியார் இங்கே கொடுத்துருக்காங்க. துறவரம் பற்றியும் நிலையாமை பற்றியும் அதிக பாடல்களை கொண்ட நூல் நாலடியார் ஆகும். நம்ம முதுமொழி காஞ்சி படிக்கும் போதும் நிலையாமை பற்றி கூறக்கூடிய நூல் முதுமொழி காஞ்சின்னு படிப்போம். இங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதிக பாடல்களை கொண்ட நூல் நாலடியார்னு கொடுத்துருக்காங்க. திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் ஓற்றப்படும் நூல் தொகுத்து அதிகாரம் குறைத்தவர் வந்துட்டு பதுமனார். இது நம்ம பார்த்தோமா. இதன் கடவுள் வாழ்த்தை பாடியவரும் பதுமனார் தான். முப்பாலாக பகுத்து உரை கண்டவர் தருமர். நாய்க்கால் இந்த பாடல் நம்ம படித்தோம். 400 பாடல்களை கொண்டது. சிறப்பு பெயர்கள் இங்கே இம்பார்ட்டனான ஒன்று பார்த்துக்கணும். நம்ம நாலடி 400, வேளாண் வேதம், குட்டி திருக்குறள் அப்படிங்கிறது நம்ம இங்கே தான் பார்க்குறோம். அடுத்தது நீதி நூல்களில் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார். 4 அடியால் ஆன நூல்கள் பல இருப்பினும் இந்நூல் மட்டுமே 4 அடி என்று போற்றப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பிரிச்சதை நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து 12 இயல்கள் இருக்குது. இது நம்ம இங்கே தான் பார்க்குறோம். நாலடியாரின் முதலில் உள்ள இயல் என்ன அப்படின்னா துறவரவியல். நாலடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாலடியார் உரைவளம். ஓகேங்களா. இது யார் எழுதிப்பாங்க நம்ம படித்தோம். 13 எழுதிப்பாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம். அடுத்தது இந்த பாடல் வரி நம்ம பார்த்தது 2வது பழமொழி பாருங்கள். பலகு தமிழ் சொல்லடிமை 4 இதில் 4 அப்படிங்கிறது நாலடியாரையும் 2 அப்படிங்கிறது திருக்குறளையும் சொல்லுது. இது நம்ம இங்கே தான் பார்க்குறோம். நாலடியாரை ஜிஎப்போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கார். ஓகே. அடுத்தது மேற்கோள்களில் குறிஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல கல்வி அழகே அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வரிகளும் ரொம்ப முக்கியம். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில பெரியவர் கேண்மை பிறை போல நாளும். இந்த பாடல் வரியோட இன்னும் 2 லைன் கீழே இருக்கும்ல, அதுவும் நான் உச்சஸ்லேருந்து கல் பண்ணது. பெரியவர் கேண்மை பிறை போல நாளும் வரிசையாக நந்தும் வரிசையால் மதியம் போல் கையிலும் தேயமே அப்படின்னு தான் வரும் இந்த லைன். சரிங்களா. நம்ம இப்போ வந்துட்டு எல்லாமே பார்த்தாச்சு. நாலடியார்னா என்ன, அது யாரால் இயற்றப்பட்டது, அவருக்கான மேற்கோள்கள், பாடல் வரிகள் எங்கெங்கே இருக்குது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எங்கெங்கே தான் இருக்குது, இதுதான் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு. ஓகேங்களா. வந்து உங்களுக்கு 14 கீழ்கணக்கு நூல்கள், அறநூல்கள் பேசிக்கான கான்செப்ட் கொடுத்துருந்தாங்கல்ல, 12th ஓல்டு புக், கவர்மெண்ட் மெட்டீரியல், இது எல்லாத்தையுமே வந்துட்டு பிடிஎஃபாக நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துட்றேன். அதில் போட்டுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே போல் நாலடியார் பார்த்தினா இவ்வளோ கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராமில் லிங்காக கொடுத்துட்றேன். டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க.